சுவாமி ரசத்துல போய் தமசா நதி கரையில ராத்திரி படுத்துட்டு இருந்துட்டு எல்லாரும் அயோத்தியில் ஜனங்கள்லாம் கூட போயிட்டு சுவாமியோட காட்டுக்கு போறேன்னு எல்லாரும் நல்ல நிதிரை நடுநிஷி தூங்கிட்டு இருக்கிற போது ஜனங்களுக்கு தெரியாம பில்லு மேல தேர விட சொல்லி கங்காதீரம் போய் ஜட்டையை தரிச்சுண்டு குஹனை கொண்டு அக்கறை ஏற்றி பரத்வாஜாசிரமம் போய் பரத்வாஜனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கிண்டு லட்சுமணனும் சுவாமியும் ஜட்டாதாரியாய் சீதையோட கூட சித்திரகூட்டத்துல போய் வசிக்கிறாள். சுமந்திரர் கங்கை கரையில 3 நாளைக்கு தேர வச்சுன்னு ஒரு கால் ராமனோ லட்சுமணனோ சீதையோ நடக்க முடியாமல் நம்ம கூப்பிடுவாளோன்னு எதிர்பார்த்தால் கூப்பிடல. 4ஆம் நாள் சுமந்திரன் கண்ணு கண்ணீருமா தேர ஓட்டிட்டு அயோத்திக்கு போறார். ராமன் காட்டுக்கு போற அன்னைக்கு எத்தனை கூட்டம் இருந்ததோ அதுக்கு மேல 10 மடங்கு கூட்டம் கூடியிருக்கான். ஒரு கால் ராமன் தேர்ல திரும்பி வருவரோன்னு பார்ப்பதற்கு வெறும் தேர ஓட்டின்னு வந்த சுமந்திரனை ஜனங்கள்லாம் வெய்யிருதான். நீ என்னதுக்கு வெறும் தேர ஓட்டின்னு இந்த ஊருக்கு வந்தே கங்கா ஜலத்துல விழுந்து போயிருக்கப்படாதா? ராமன் வருவன்னாவது எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குமே, இல்லேன்னு சொல்றதுக்கு என்னதுக்கு நீ வந்தேன்னு வெய்யறாளா? தசரதனுடைய அரமண வாசல்ல தேர நிறுத்திவிட்டு காட்டுல கொண்டு போய் விட்டுட்டேன்னு சொல்ல சுமந்திரனை பெத்த மேல ஏறி போனார். ராஜா பார்த்தாளாம் சுமந்திரனே 3 நாளாய் அழுது கண் ஜலமும் புழுதியும் சேர்ந்து ஷேரா இருக்காம் சுமந்திரனுடைய உடம்பெல்லாம். ராஜா துரஜசாசூதம் வஸ்தாங்கம் சமுபஸ்திதம் அஸ்ருபூர்ணமுகம் தீனம் உவாச பரமார்த்தவதே வதுவச்சதி தம்மாத்மா விருட்சமூலமுபாஸ்ரிதः சோத்யந்த சுகிதः சூத கிபசிஷ்யதி ராഘவः. ராஜாது ரஜசா சூதம் அஸ்ருபூர்ண முகம் தீனம் நாள். ராஜா ஓடி வந்து சுமந்திரனை கட்டிக்கிறாள். சுமந்திர அழறாரா, கண்ணு கண்ணீருமா அழறார். ஒன்னும் சொல்ல தெரியலையா. காட்டுல விட்டுட்டு சுவாமியை விட்டுட்டு வந்த சுமந்திரனுக்கு கதற. அப்ப கேட்டாளா, நான் ரொம்ப தங்க சாதரா மேல என் குழந்தைய தவிர்த்து விளையாட சொன்னேனே சுமந்திரா, அந்த குழந்தைய கொண்டு போய் காட்டுல விட்டையே, எந்த மரத்தடியில் வசிக்கிறான், எதை சாப்பிட்டான், எங்கு படுத்தான், என்ன சொன்னான்? குணுவத்சதி தர்மாத்மா விரக்ஷமூலம் உபாஸ்ரிதா கிமசிஷ்யதி ராகவா, எதை சாப்பிட்டான்? கிமுவாச்ச வச்சோ ராம கிமுவாச்ச லட்சுமண. ராமன் எனக்கு என்ன சமாச்சாரம் சொன்னான், லட்சுமணன் என்ன சொன்னான், சீதை என்ன சொன்னால் அதை சொல்லு. அவன் சொன்ன சொல்லையாவது கேட்டு துடிக்கிற உயிர் கொஞ்சம் தங்கி நிற்கும் போல இருக்கு, சொல்லு நாளா. அப்பொழுது சுமந்திர சொல்றார், ஜடம் சரிச்சு விட்டாள். ராமனும் லட்சுமணனும் படகுல ஏறுற போதும் என்னையும் கூட அழிச்சுட்டு போகணும்னு கெஞ்சினேன். அயோத்திக்கு தான் போகணும்னு சொல்லிவிட்டாள். தீனாளா பரப்பு விட்டாள். தனக்காக உங்க காலில் நமஸ்காரம் பண்ண சொன்னாள். அதுக்காக ஒரு நமஸ்காரம் பண்றேன்னு பண்ணினார்.